வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து பியூ வுட் பாலிஷ் ஒர்க்குக்கு தேவையான பியூ சீலர் எப்படி மிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து பியூ சீலர் மிக்சிங் மட்டும்தான். நீங்கள் பியூ வுட் பாலிஷ் ஃபுல் ஒர்க் பார்க்க போகிறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா பியூ வுட் பாலிஷ் வந்து ஃபுல் ஒர்க் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். பியூ சீலர் இதுதான் வந்து பேஸ் கோட்டு. இதுதான் நான் வந்து அப்ளை பண்ண போகிறோம். பியூ சீலரும் பியூ பாலிஷும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். இதில் 8 மட்டும் தான் இருக்கும். இதில் வந்து எக்ஸ்டீரியர் எஸ்எல்னு இருக்கும், பாலிஷுக்கு வந்து எக்ஸ்டீரியர் ஜிஎல்னு இருக்கும். இது வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பேஸ் கோட் எப்பவுமே சீலர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்கள் அப்ளை பண்ணாமல் மேலே டேரெக்டாக வந்து வுட்டில் பாலிஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஷைனிங் வராது. பேஸ் கோட்டில் வந்து 2 கோட் வரும். அதெல்லாம் வந்து நான் வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இப்போ வந்து பேஸ் வந்து 800 ml. அது வந்து நான் இப்போது ஊற்றுறேன், ஒரு டபுள் தனியாக ஊற்றுறேன். இதுக்கு ஆர்டினர் வந்து 200 ml வரும். அதே நான் ஆட் பண்ணுறேன். 200 ml ஆர்டினர். இதெல்லாம் வந்து என்ன அளவோ அந்த அளவு வந்து கரெக்டாக மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணால் தான் நமக்கு சரியான ஃபினிஷிங் இருக்கும். ஆர்டினர்லாம் கம்மியாகவும் அதிகமாகவும் ஊற்றக்கூடாது. இது வந்து பியூ தின்னர் வந்து 150 ml இருந்து 300 ml வரையும் மிக்ஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து பியூ தின்னர் வந்து மிக்ஸ் பண்ணுறேன். இது 3த்தையும் தான் வந்து மிக்ஸ் பண்ணணும். இப்போது இது 3த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் ஒர்க்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், பார்த்துக்குங்க. நீங்கள் வந்து எவ்வளோ நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 10 முறையாவது இது மாதிரி நல்லா ஆற்றினா தான் நல்லாயிருக்கும். நீங்கள் சரியாக மிக்ஸ் பண்ணல அப்படின்னா அப்படியே லப்பர் மாதிரி இருக்கும்.